ரொம்பவே வந்து டேஞ்சரான இடம். நாங்கள் இங்கே நடந்து போனாங்க, அப்படியே சத்தம் எல்லாம் குளிர்ற சத்தம் வந்து கேட்டுக்கொண்டிருக்குது யானை. எப்படியோ பட்டு தண்டால் அப்படியோ உடம்புல எல்லாம் ஒட்டி பிடிக்கும். சரியா முள்ள இந்த மரம் பிலா கொட்டையோட இருக்குது அப்படியா. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு இது வ்ளாக். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், இலங்கையில் வடக்கு மாகாணம் தான் வவுனியாவும், வவுனியா கிட்டே இருக்கக்கூடிய வவுனியா டிஸ்ட்ரிக்ட்டுக்கு உள்ளுக்கே வந்து இருக்குது. ரொம்பவே வந்து டேஞ்சரான இடம். நாங்கள் வரும்போது உள்ளுக்குள்ளே வரும்போது யானையில் மலத்தை எல்லாம் காணக்கூடிய மாதிரி இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து வீமன் கல் குளம் அப்படின்னு சொல்லுவாங்க. காரணம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து பெரிய பெரிய பாறைகளை வந்து காண முடியும். பாறையை வந்து இயற்கை முறையில் அப்படியே அமைஞ்சு இதுக்கு நடுவில் வந்து குளம் இருக்குது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், யோதா மன்னனுடைய ஒரு சிலை ஒன்று மலைக்கு மேலே இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் இந்த இடம் இருக்குது. ஸோ வெளியில் வந்து வீமன் கல், அப்படி வீமன் கல் குளம்னு ஒரு போட்டு இல்லை, வீமன் கல் அப்படின்னு சொல்லி இடத்து இந்த பேர் வந்து போட்டுருக்குறாங்க. தம்பிக்கு என்ன பேர்? நிரஞ்சனா. இதில் வந்து காட்டுக்குள்ள யானையெல்லாம் பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? டெய்லி வந்து வரக்கூடிய மாதிரி இருக்குமா யானைகள்? இந்த இடத்துல வந்து போயிருக்காண்டி புதன்கிழமை வந்துச்சு. இப்போ போன புதன் ரெண்டே வியாழக்கிழமைன்னா நேற்று. நாங்கள் ரெண்டு வியாழக்கிழமை வந்து நிற்கிறோம். புதன்கிழமையை வந்து வந்ததா இங்கால யானை. ரொம்ப தூரத்துக்கு அங்கால ஒரு ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது. உள்ளுக்குள்ளேருந்து நடந்து உள்ளுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறோம். நாங்கள் அந்த பைக்கும் வந்து அங்கே நிற்குது. ஸோ அதிலேருந்து இவ்வளோ தூரம் வந்து நடந்து போய்க்கொண்டிருக்கிறோம். ஃபுல்லாக காடு தான் அப்படியோ. இங்கால வந்து யானையெல்லாம் பாரு ஒரு பிரச்சனை வந்துருக்கலாம். 4 மணிக்கு பிறகு உள்ளுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. அவர் பையன் வந்து மீன் பிடிச்சி நிற்கிறான், தமிழ் பையன். இந்த குளம் ஃபுல்லாக பாறைக்கு நடுவில் இருக்குது. சின்ன சின்ன இடங்களில் அணைக்கட்டு கட்டியிருக்காங்க. ஸோ இங்கே மட்டும்தான் கடைசியாக நடந்து வரலாம். பீமன் கல் குளம். இந்த ஒரு பாறை எங்களை ஃபுல்லாக பாறை தானே அப்படியோ. அங்காலையும் வந்து அப்படி நடந்து போய் கொண்டிருக்கலாம். ஸோ இதால் தான் வந்து நாங்கள் நடந்து அப்படி இதுக்கால வந்து இதால் வந்து போகும். பீமன் கல் குளத்தை சுற்றி பாறை தான் இருக்குது. பாறைக்கு நடுவில் தான் இந்த குளமே இருக்குது. இயற்கையாக வந்து அமைஞ்ச குளம் உண்டு இது. ஸோ இங்கால வந்து அப்படியே நடந்து போனால் பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம். கவனம் பார்த்துருவோம். இங்கே வந்து 4 மணி அப்படியெல்லாம் வராதுங்க யாருமே. வந்தீங்கன்னு சொன்னால் யானைகள் வந்து வரக்கூடிய ஒரு இடமா. குளம்ன்றதால தண்ணி குடிக்கிறதுக்காக எல்லாம் யானை வரும். பெரிய ஒரு காட்டு போய் இயற்கையாகவே அமைஞ்சிருக்கு இந்த குளம். ஆனால் தமிழ் பேரில் இருக்குது. வீமன் கல் குளம் உண்டு, தமிழ் பேரில் இருக்குது. இது ஒரு சிங்கள ஏரியா. இலங்கையில் வடபகுதியில் இருக்கிற ஒரு ஏரியா. தாமரை குளமா என்ன? தாமரை செடி எக்கச்சக்கமாக நிற்கிது. ஒரு 4 மணி 5 மணிக்கு பிறகு வரேன்னா பயங்கரமாக தான் இருக்கும் போல். ஆனால் இன்னும் நாங்கள் இங்கே வர போகிறோம் 4 மணிக்கு பிறகு. வீமன் கல் குளத்துலேயே வந்து கடைசி இடம் இதுதான். கடைசி இடம் வந்து இதுக்கு அங்காலே வந்து இருக்குது. பட் ஃபுல்லாக வந்து காட்டு பகுதியெல்லாம் இதுக்குள்ள வந்து யானைகள் எல்லாம் பாடுறதால நாங்கள் அங்கால வந்து போகவே இல்லை. ஸோ இது ஒரு சிங்கிள் ஏரியா தான். ஆனால் சில இடங்களில் தமிழ் ஏரியாக்கள் வந்து தமிழ் ஆக்கள் வந்து இருக்கிறாங்க. இது வந்து இதில் இருக்கிறதுல, இந்த குளத்தில் இருக்கிறதுல வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஒரு பாறை ஒன்று இருக்குது. ஸோ ஈவினிங் டைம் எல்லாம் இதில் வேறு லெவலில் இருக்கும். ஆனால் 4 மணிக்கு பிறகு இங்கே வாரது வந்து பெரிய அபாயமாக. அங்கே அங்கே வந்து நிறைய இடங்களில் யானையோட அந்த மலம் வந்து இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த வீடியோவில் பாருங்கள். குளத்தை சுற்றி அப்படியோ பாறைக்கு நடுவில் தான் இந்த குளமே இருக்குது. ஸோ கனகாலத்துக்கு முற்பட்ட ஒரு குளமாக இருக்குமென்னு நினைக்கிறேன்னு சொன்னால், இவ்வளோ பெரிய பாறைகள் எல்லாம் வளர்கிறதுக்கு வந்து இவ்வளோ எக்கச்சக்கமான காலம் வந்து பிடிக்கும். ஸோ அது இயற்கையாக வந்து இந்த குளம் அமைஞ்சிருக்குது உள்ளுக்குள்ளே. இவ்வளோ பெரிய கள்ளி செடி என்ன. நாங்கள் இங்கே நடந்து போனாங்க, அப்படியே சத்தம் எல்லாம் குளிர்ற சத்தம் வந்து கேட்டுக்கொண்டிருக்குது யானை. நாங்கள் நல்லா தொங்கலுக்கு போயிட்டோம் அப்போ நடந்து அணைக்கட்டால். 4 மணிக்கு தான் யானை வரும். வந்து அடிக்கடி வந்து பிடிக்க வாரீங்களா மீன்? இல்லை, பள்ளிக்கூட லீவு நேரம் தான் வரும். பள்ளிக்கூட அன்றைக்கு லீவா? பள்ளிக்கூடம் என்னத்துக்கா லீவு தெரியா? பிடிபட்டுதா மீன்? இல்லை, இப்போ தான் வந்தான். பிடிபடுறதா மீன் இதுக்குள்ள உங்களுக்கு? பிடிபடுறது. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? நான் 9ஆம் ஆண்டு படிக்கிறேன். நாங்கள் இப்போ வந்துட்டு திருப்பி போய் கொண்டிருந்தாங்க. யானைன்ற சத்தம் கேட்குது. யானை பிளிர்ற மாதிரி சத்தம் கேட்குது. திருப்பி வந்து அந்த மலைக்கு மேலேயே நாங்கள் நிற்கலாம், கீழே இறங்கி போக தேவையில்லை. அதால் வந்து இதில் நின்று பார்க்க எங்கேயாவது யானை நிற்கிறது தெரியுதோ அப்படின்னு பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கிறோம். இது அப்படியோ பட்டு தண்டால் அப்படியோ உடம்புல எல்லாம் ஒட்டி பிடிக்கும். சரியா முள்ள இந்த மரம்
உள்ளுக்குள்ளே வந்து அப்படியோ யானை கத்துற சத்தமெல்லாம் கேட்குது. ஸோ இது வந்து இந்த குளத்தில் கடைசி பகுதி. இந்த பாதைக்கெல்லாம் நடந்து வந்து நாங்கள் திருப்பி போகிறோம். பாறைக்கு வந்து பின்னாடி இருக்குது. அதனால் வந்து அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குங்க. சாதாரணமாக பார்க்குற மாதிரி சின்ன காடுகள் எல்லாமே இல்லை. இது சரியான வந்து பெரிய ஒரு காடு. இதெல்லாம் இந்த அணைக்கட்டு கீழே இருக்கக்கூடிய இடங்கள். இயற்கையாக வந்து இவ்வளோ பெரிய குளத்துக்கு சுற்றி ஒரு இந்த பாறைகள் வந்து வளர்ந்துருக்கணும்னு சொன்னால் இந்த காடும் வந்து சுற்றி எவ்வளோ பெருசாக இருந்திருக்கணும்னு நினைச்சு பாருங்கள். ஸோ கீழே வந்து தாழ்வான போகுது. இதை மட்டும் இந்த அணைக்கட்டு மட்டும் சுற்றி கட்டியிருக்கணும். இதெல்லாம் வந்து ஜானியோட பிலாக்கொட்டையோட இருக்குது. அப்படியா எங்களை வந்து நிறைய இடங்கள்ல ஜானியோட கலந்தான். இதுக்குள்ளேயும் வந்து இந்த குளத்துக்கு பக்கத்துலேயே வந்து அப்படியே நடந்து போனால் யானையோட மலம் இப்படி வந்து இங்கால போகிற இடங்கள் எல்லாமே வந்து இதுவும் வந்து யானையோட மலம் கொஞ்சம் ஒக்கி போயிருக்குது. இந்த இடம் எல்லாம் வந்து யானையோட வந்து பைக்கை விட்டுறாங்க. எல்லாமே அப்படியோ மிகப்பெரிய பாறைகளோடு தான் இருக்குது. வீமன் குளம், வீமன் கல் குளம் அப்படின்னு தான் இதுக்கு பேர். ஸோ அதில் வந்து நிறைய இடங்களில் வந்து பாறைகளை தான் காணக்கூடிய மாதிரி இருக்குது. பெரிய ஒரு பாறை. ஆனால் முன்னுக்கு வந்து வெட்டியிருக்காங்க இந்த பாறையை. இந்த குளத்தில் வந்து நிறைய சின்ன பிள்ளைகள் மீன் பிடிச்சிருக்காங்க.